தொகுதி எனக்கு முடிவடைச்சா? ஆமா, மகிழ்ச்சியா தான் வந்தேன், மகிழ்ச்சியா போறேன். அப்போ தொகுதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சீட்டு போட்டிடுறது கன்ஃபார்ம். எங்க வேணாலும் போட்டி போடுவோம். தமிழ்நாட்டில் 234 தொகுதியில தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் எங்கே சீட்டு கொடுக்கிறாங்களோ அந்த இடத்துல நின்று கடந்த 5 ஆண்டுகளில் தளபதி அவர்களும் திராவிட அரசும் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சூழலில் தமிழகத்திற்கு இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்று நம்ம டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை பாத்தீங்கல்ல, அவர் எப்படி அழுதாருன்னு பாத்தீங்கல்ல. எப்பேற்பட்ட ஒரு பாதக செயலை இந்த பாஜக அரசு செஞ்சிச்சுங்கிறத இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சொன்னாங்கல்ல. தனக்கு பிடிக்கல, தான் நினைக்கிறத சாதிக்கணும்னா ஒரு அப்பழுக்கற்ற மனிதர்கள் மீது அபாண்டமான பொய் வழக்குகளை புனைந்து, அதுவும் சிபிஐ மாதிரியான ஒரு தனி நிறுவனத்தை தன்னுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு பயன்படுத்துற ஒரு படுபாதகத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அன்றைக்கு நேற்றைக்கு கெஜ்ரிவால் சிந்திய கண்ணீர் என்பது பாஜகவினுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் அது எதிரொலிக்குங்கிறது என்னுடைய கருத்து. சீட்டு கேட்டுருக்காங்க, நமக்கு தெரியும், நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு புதிய வரவுகள் கிட்டத்தட்ட 13-14 கட்சிகள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த பாஜகவினுடைய தாராளமா கேட்கட்டும். ஏங்க, எனக்கு தளபதி எங்க கொடுக்கறாரு இங்க நிக்க போறேன். அவர் யாரை ஏத்து நிக்க சொன்னாலும் நிக்க போறேன். நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. ஆனா என்னை பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல. நண்பர் பேச சொன்னாரு, தனியார் நான் ஏழை கட்சி அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஏழை கட்சியா பணக்கார கட்சியா? நான் ஏழையா பணக்காரனாங்கிறது முக்கியம் இல்ல. மனசால் நான் மிகப்பெரியவன், பறந்தவன். அதனால தேர்தலுக்கு பணங்கிறது தேவைதான், அது இல்லைன்னு சொல்லல. அது மக்கள் பாத்துக்குவாங்க. ஏன்னா நான் மக்களுக்கான போராளி தான், மக்களுடைய எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடியவன் தான். என்னுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாய மக்கள் மீண்டும் தமிழக சட்டமன்றத்திலே அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு ஒரு பிரதிநிதி வேண்டும் அப்படிங்கறது அவங்களுடைய ஆசையை தவிர இதுல பணம் ஒரு பொருட்டல்ல நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் தொடர்ந்து விஜய் அவர்கள் திமுகவை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி திமுகவுக்கும் தாவிக்காக தான் போட்டி அப்படின்னு. இந்த நேரத்தில் நான் ஒரு நல்ல மூடுல இருக்கேன், நல்லா ஹாப்பியா இருக்கேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் வேணாம், அவரே மன வருத்தத்தில் இருப்பாரு, நிறைய மன உளைச்சல் இருப்பாரு. சின்னம் தளபதியோட சின்னம் தான். அதுல வெற்றி சின்னத்துல நிக்க முடியும், தோக்குற சின்னத்துல போய் நிக்க முடியாதா? அவர் ஏதாவது ஒரு படம் கால் சீட்டு கொடுத்து ஒரு 200 கோடி ரூபாய் கொடுத்தாரு. திருவண்ண தொகுதியை ஓபிஎஸ் கேட்டிருக்காரு தகவல் வருது. தாராளமா கேட்கட்டும். ஏங்க, எனக்கு தளபதி எங்க கொடுக்கறாரு இங்க நிக்க போறேன். அவர் யாரை ஏத்து நிக்க சொன்னாலும் நிக்க போறேன். நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. ஆனா என்னை பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல. நண்பர் பேச சொன்னாரு, தனியார் நான் ஏழை கட்சி அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஏழை கட்சியா பணக்கார கட்சியா? நான் ஏழையா பணக்காரனாங்கிறது முக்கியம் இல்ல. மனசால் நான் மிகப்பெரியவன், பறந்தவன். அதனால தேர்தலுக்கு பணங்கிறது தேவைதான், அது இல்லைன்னு சொல்லல. அது மக்கள் பாத்துக்குவாங்க. ஏன்னா நான் மக்களுக்கான போராளி தான், மக்களுடைய எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடியவன் தான். என்னுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாய மக்கள் மீண்டும் தமிழக சட்டமன்றத்திலே அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு ஒரு பிரதிநிதி வேண்டும் அப்படிங்கறது அவங்களுடைய ஆசையை தவிர இதுல பணம் ஒரு பொருட்டல்ல நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் தொடர்ந்து விஜய் அவர்கள் திமுகவை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி திமுகவுக்கும் தாவிக்காக தான் போட்டி அப்படின்னு. இந்த நேரத்தில் நான் ஒரு நல்ல மூடுல இருக்கேன், நல்லா ஹாப்பியா இருக்கேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் வேணாம், அவரே மன வருத்தத்தில் இருப்பாரு, நிறைய மன உளைச்சல் இருப்பாரு. சின்னம் தளபதியோட சின்னம் தான். அதுல வெற்றி சின்னத்துல நிக்க முடியும், தோக்குற சின்னத்துல போய் நிக்க முடியாதா? அவர் ஏதாவது ஒரு படம் கால் சீட்டு கொடுத்து ஒரு 200 கோடி ரூபாய் கொடுத்தாரு.